பொதுவா இப்ப சோஷியல் மீடியால என்ன போட்டாலும் அது சர்ச்சைக்குரிய பொருளா மாறிட்டு வருது. அதுலயும் முக்கியமா சினி ஆக்டர்ஸ கண்கொத்தி பாம்பா சோஷியல் மீடியால எல்லாருமே கவனிச்சுட்டு வராங்க. அவங்களோட நல்ல விஷயங்கள ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், கெட்ட விஷயங்கள விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், அவங்கள ஃபாலோ பண்றவங்க தவறாம பண்ணிட்டு வராங்க. அதுலயும் இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஹெல்த் அட்வைஸ் பண்றது, மெடிசன் சஜஸ்ட் பண்றது அப்படின்னு டாக்டருக்கே படிக்காம நிறைய அட்வைஸ் கொடுக்கறத அவங்களோட ஃபாலோவர்ஸ் கண்மூடித்தனமா நம்பி ஏமாந்து போறாங்க. இப்போ சினி ஆக்டர்ஸும் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாரும் பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு வராங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தா நெபுலைசர் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடை ப்ரீத் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதா ஏற்பட்டுச்சு. சமந்தாவுக்கு கொஞ்சம் கூட சயின்ஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னு டாக்டர் லிவர் டாக் சொல்லியிருந்தாரு. அதுக்கு சமந்தா பதிலளிக்க இப்படி ரெண்டு தரப்புலையும் வாதம் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் இப்போ நயன்தாரா அவங்க சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்டர் சர்ச்சைக்குரிய பேசும் பொருளாக இருக்கு. நயன்தாரா செம்பருத்தி டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை நான் டெய்லியும் குடிச்சிட்டு வரேன், அதோட இந்த டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதோட இந்த டீயை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவங்களையும் டேக் பண்ணி இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா அவங்கள கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போஸ்டரை பார்த்த நயன்தாராவோட ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நயன்தாராவை புகழ்ந்து தள்ளிட்டு வந்தாங்க. இந்த போஸ்டரை பார்த்த டாக்டர் லிவர் டாக் இதை பற்றி அவரோட எக்ஸ் தளத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதில் ஆக்ட்ரஸ் சமந்தாவை விட அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நயன்தாரா செம்பருத்தி டீ பற்றி தவறான அறிவுரை சொல்லியிருக்காங்க. செம்பருத்தி டீ சுவையானது அப்படிங்கிறதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, ஆனால் ஹெல்த் பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் போட்டிருக்காங்க. நயன்தாராவோட போஸ்டர் பார்க்கும்போது டயட் மற்றும் நியூட்ரிஷனில் மாஸ்டர் டிகிரி வச்சிருக்க தன்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்டுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி இருக்கு. செம்பருத்தி டீ டெய்லி குடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போஸ்டரில் சர்க்கரை நோய்க்கும் இரத்த அழுத்தத்திற்கும் செம்பருத்தி டீ ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே சமயம் பெண்கள் அதை டெய்லி குடிக்கிறதுனால பீரியட்ஸ் தள்ளி போகும். முக்கியமாக ரீப்ரொடக்டிவ் வயதில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் செம்பருத்தி டீயை டெய்லியும் குடிக்கவே கூடாது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர்ஸோட அறிவுரையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நயன்தாரா அவங்களோட போஸ்டரை டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நயன்தாரா மறுபடியும் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க ஸ்டோரி தான் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. அதில் அவங்க முட்டாளோட ஒருபோதும் வாதாடாதீங்க, அவங்க உங்களை அவங்களோட நிலைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, உங்களை தோக்கடிக்கவும் நினைப்பாங்க அப்படின்னு போட்டிருந்ததோடு இல்லாமல் அடுத்து செம்பருத்தி டீயோட ரெசிபியும் பயன்களையும் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சைக்குரிய விவாதம் இதோட முடியுமா இல்லை இன்னும் நீடிச்சுட்டு போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நயன்தாரோட இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.